முதலாவதாக என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைத்து மீடியா நிறுவனங்களுக்கும் எனது நன்றிகள். அதன் கூடி மிக குறுகிய நேர அழைப்பின் அடிப்படையில் இங்கு வந்திருக்கிற அந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கு எனது வணக்கங்கள். இந்த பத்திரிகை சந்திப்பின் இரண்டு காரணங்கள். அதில் முதலாவது என்னுடைய முழுநேர அரசியல் வருகையை பற்றியதும், இரண்டாவது இப்பொழுது எல்லாராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் சம்பந்தமாகவும். அதில் முதலாவதாக என்னுடைய முழுநேர அரசியல் என்பது, இதற்கு முன்பு நான் சிறு சிறு அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தேன். அதாவது போன முறை நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்ததில் ஒரு குறிப்பிட்ட பங்காற்றியிருந்தேன். ஐக்கிய மக்கள் கட்சி, டிரானலஸினுடைய கட்சியினூடாக நான் வேறு தனித்து இயங்கக்கூடிய கட்சிகளையும் சேர்த்து ஒன்றாக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தோம். அது வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, நுவரெலியா உட்பட்ட பல மாவட்டங்களில். இப்பொழுது முற்றுமுழுதாக நாடு தழுவிய ரீதியில் அரசியலை ஆரம்பித்துள்ளேன். அந்த அடிப்படையில் எங்களுடைய விசேடமாக என்னுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் பயணம் என்பது இப்பொழுது ஒரு பின்னோக்கிய நிலவரத்தில் தான் காணப்படுகிறது. பின்னோக்கிய நிலவரம் என்றால் ஒரு பாரம்பரிய அரசியல் கட்சிகளை அடிப்படையாக கொண்ட தமிழ் மக்கள் இன்றைக்கு எந்த கட்சி எது எப்படி செயல்படுது என்ற ஒரு தடுமாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய மக்களுக்கு ஒரு காத்திரமான அரசியல் கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுன்றதுக்கு தான் என்னுடைய முழுநேர அரசியலில் நான் இறங்கியிருக்கிறேன். அடுத்த ரெண்டாவது விடயமாக இந்த தேர்தல், ஜனாதிபதி தேர்தல். இந்த ஜனாதிபதி தேர்தலில் பல வேட்பாளர்கள் களமிறங்கியிருக்கிறோம். அதில் நடைமுறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் ஒரு பொது வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். அந்த பொது வேட்பாளர் இந்த நாட்டில் நடைமுறை ஜனாதிபதியாக இருந்து கொண்டு இந்த நாட்டுக்கு அவர் ஆற்றிய சேவை, அவர் கையில் எடுத்துக்கொண்ட பொறுப்பு, இந்த நாட்டினுடைய பிரஜை என்ற அடிப்படையில் அவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கையில் எடுத்து இன்றைக்கு வெற்றிகரமாக நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் என்னுடைய ஆதரவும் என் சார்ந்த பதிவு செய்யப்படாத மற்ற கட்சிகளின் சார்பாகவும் என்னுடன் இணைந்து வேலை செய்கிற எங்களுடைய ஐக்கிய மக்கள் கட்சியினுடைய ஆதரவும் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு தான் முற்றுமுழுதாக வழங்குவதாக தீர்மானம் எடுத்து செயல்படுகிறோம். இந்த நேரத்தில் தமிழ் மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை எப்படி பார்க்கணுமென்றதுக்கான செயல் திட்டங்களையும் செய்வதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதில் முக்கியமாக இன்றைக்கு சவாலாக இருக்கக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் தமிழ் கட்சிகள் பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்தை பேசு பொருளாக்கி அதுக்கு ஒரு வேட்பாளரை நிறுத்துவதாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்வார்களாக இருந்தால், அதுவும் தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் ஒரு பொது வேட்பாளர், அந்த தமிழ் தேசியம் என்பது அவர்கள் சொல்லப்படுற அந்த வடக்கு கிழக்குக்கு உட்பட்ட தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு வேட்பாளர்களை நிறுத்துவார்களாக இருந்தால், அது நிச்சயமாக அவர்கள் தமிழ் மக்களை ஒரு தோல்வி பாதையில் வழி நடத்துகிறார்கள் என்பதுதான் பொருள். ஏனென்றால்
ஒரு வடக்கு கிழக்க மட்டும் மையமாக வைத்து ஒரு தமிழ் தேசிய அடிப்படையில் வேட்பாளரை நிறுத்தியக்குள்ள அந்த வாக்கு வந்து நிச்சயமாக ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்யாது. அந்த வேட்பாளர் வெளில போகிறதில்லை. ஆகவே அவர்கள் அதை தெரிந்திருந்த ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கடமையை விட்டு மக்களுக்கு இப்படி ஒரு பொது வேட்பாளர் சம்பந்தமான தெரிவை கொடுக்கணும். அது மிக தவறான விடயம். எங்களுடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா கடந்த 40 வருட வரலாற்றுலையும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய எல்லா பயணங்களும் வந்து இன்னும் பேச்சும் இன்னும் கிடைக்க இல்லை என்ற பொருட்பாட்டிலையும் தான் போய்கொண்டிருக்கு. அப்போ திரும்பவும் அரசியல் கட்சி என்றது மக்களை வழிநடத்த வேண்டுமே தவிர, சரியான வழியில் வழிநடத்த வேண்டுமே தவிர வந்து விளையாட வழியில் நடத்தக்கூடாது. தமிழ் வேட்பாளர் தெரிவுன்றது வந்து ஒரு தோல்வி பாதையை தமிழ் மக்களுக்கு காட்டுற செயல்பாடு. அது முற்றுமுழுதாக வந்து நான் வந்து எதிர்க்கிறேன் என்று சொல்லலாம், மறுக்கிறேன் என்று சொல்லலாம். வேறு